தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி மாறி ஆட்சி செய்து வந்தது. தற்போது ஆட்சி மாற்றம் ஒன்று உருவாகி இந்த தேர்தலில் எதிர்க்கட்சி வரிசையில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று ஒரு பக்கம் திமுக ஆய்வு செய்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தோல்விக்கு தொண்டர்கள் அவர்களுடைய வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார்கள்? முன்பு ஆட்சியில் இருக்கிற போது அமைச்சர்கள் யாரும் கண்டுகொள்வதில்லையாம், சட்டமன்ற உறுப்பினரும் கண்டுகொள்வதில்லையாம். தொண்டர்கள் கலைஞர் இருக்கும்போது அந்த தொண்டர்களுக்கு சரியான மதிப்பளிக்கப்பட்டதாம். கிளை செயலாளருக்கு சரியாக இருந்தால் தான் தலைமை நிலைய பொறுப்பாளர் சரியாக இருக்க முடியும், அமைச்சரவையில் சட்டமன்றத்தில் நம்ம ஆட்சி செய்ய முடியும் அப்படி என்று ஒரு ஒரு பதிவு இருக்கிறது. ஆனால் இப்போது அந்த வேதனையை தொண்டர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறார்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரும் கண்டுகொள்ளவில்லை, எங்களுக்கு ஒரு கூட்டம் என்றால் உடனே அறிவிப்பார்கள், அந்த அறிவிப்பு உடனே போக வேண்டும், மற்றபடி எங்களுக்கு ஒரு தேவை என்று சிபாரிசு போனாக்க செய்வது கிடையாது, அமைச்சர் அலுவலகத்திலே சிபாரிசுக்கு இங்கே அனுமதி இல்லை அப்படின்னு பெயர் பலகையில் போட்டிருப்பாங்களாம். அப்படியெல்லாம் இந்த மாதிரி எங்களை கண்டுகொள்ளலை அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரையில் ஒரு மாற்றமெல்லாம் இருக்குது. மதுரையில் வந்தீங்கன்னா குறிப்பாக என்ன சொல்கிறாங்க, அமைச்சர் பல தொழில் செய்து வந்தார். அதாவது மணல் குவாரி, கல் குவாரி, ரோடு கான்ட்ராக்டு, இப்படி பல விதமான வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இப்போ நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் தொண்டர்களுக்கான எந்த ஒரு வசதியும் எந்த ஒரு வேலைகள் வாய்ப்புகள் எதுவுமே செய்து தர கிடையாதாம். அதே போதே சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே மாதிரி அவங்கள பின்னோக்கி, அமைச்சர்களை பின்னோக்கி அவர்களும் வருமானத்திற்கான அவங்க தம்பி பெயர், அண்ணன் பெயர், சித்தப்பா, மாமா அப்படி பெயர்களில் அவர்களும் கல்குவாரி, மணல் குவாரி, ரோடு கான்ட்ராக்டு இப்படி செய்து அவர்கள் வருமானத்தை ஈட்டி கொண்டார்கள். ஆனால் எங்களுக்கு எந்த இதுவும் செய்யலை என்று இந்த உடன்பிறப்புகள் பேசுவதை மனவேதனையும் பேசுகிறார்கள். இதுக்கு இந்த சில ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பெயர்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள். நகருக்குள்ள மதுரை நகரில் அவர் கண்டுகொள்வதே இல்லையாமா. அவரால் இந்த ஓட்டு சரிவுக்கு காரணமே இந்த நகருக்குள் மாவட்ட செயலாளர் தான், இந்த மாவட்ட செயலாளர் மாற்ற வேண்டும் என்ற ஒரு பதிவையும் தொண்டர்கள் பதிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி அமைச்சர் மதுரைக்குள்ள அமைச்சருமே சரியான தொண்டர்களுக்கு யாருமே செய்யலை. அவர் அதிகார பேச்சில் அதிகார பொங்கலையும் பேசுறது, மரியாதை குறைச்சலாக பேசுறது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலை தொண்டர்கள் பேசுவதை நம்மளிடத்தில் நேரடியாகவே பேசுகிறார்கள். இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இனி இந்த தோல்விக்கு பிறகு தொண்டர்களுக்கு மதிப்பளித்து இனி மாற்றத்தை கொண்டு வருவார்களா? அடுத்த தேர்தலுக்கு தொண்டர்களை சரி செய்து அவர்களுக்கான உழைப்புக்கும் அவர்களுக்கு ஒரு தகுந்த மரியாதையும் கிடைக்குமா என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.